முதலமைச்சரின் அறிக்கையில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விடுமுறையில் உள்ளதால் கூடுதல் பொறுப்பாக தனியார் பள்ளி இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சரின் அறிக்கையில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கின் நடவடிக்கையில் தற்போது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கின் நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குழப்பம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. என்ன குழப்பம்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் நடத்தப்பட்டதில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், அதை துணை போனவர்கள் என 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி அறிக்கை அளித்திட பன்னோக்கு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். இதில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் என்கின்ற பெயரில் லதா அவர்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக முழு பொறுப்புடன் கண்ணப்பன் பணியாற்றி வருகின்றார். அவர் தற்போது விடுமுறையில் சென்றிருப்பதன் காரணமாக அந்த பணியிடம் என்பது கூடுதல் பொறுப்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக தற்பொழுது பழனிசாமி இருக்கின்றார். ஆனால் இந்த நிலையில் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் லதா என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. லதா என்பவர் பள்ளிக்கல்வித்துறையில் தேர்வுத்துறையில் அவர் இயக்குநராக இருக்கின்றார். ஒரு முதலமைச்சர் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் யார் என்பதே தெரியாமல் செய்தி வெளியீட்டுத்துறை இந்த பெயரை தவறாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பள்ளிக்கல்வித்துறை லதாவா அல்லது கண்ணப்பனா அல்லது பழனிசாமியா என்கின்ற அந்த குழப்பம் அதிகாரிகளுக்கே இருப்பதன் காரணமாக இதில் பிழை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற ஒரு பிழை ஏற்பட்டதன் காரணமாக அந்த அறிக்கையை செய்தி மக்கள் தொடர்புத்துறை மாற்றி வெளியிட வேண்டும். அப்போதுதான் அது சரியான முறையில் சென்றடையும் என்கின்ற அந்த கருத்து முன்வைக்கப்படுகின்றது. எனவே இதுதான் இந்த குழப்பத்திற்கான காரணம். தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.